வணக்கம் பிரவீன். அதாவது வேலூர் சத்துவாச்சாரி பகுதியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளன. இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பின்புறம் பார்த்தோமானால் டிரான்ஸ்பார்ம், அதாவது மின்சாரம் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு முழுமையாக வழங்கக்கூடிய மின்சார அறை மற்றும் டிரான்ஸ்பார்மும் மாவட்ட ஆட்சியர் பின்புறம் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் தற்போது பார்த்தோம்னால் அந்த மின்சார அறையில் பணியாற்றக்கூடிய சந்தோஷ் அந்த மின்சார அறையில் இருந்திருக்கின்றார். அப்போது திடீரென மின்சாரமானது துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மின்சாரம் துண்டிப்பானது ஏன் என்று சந்தோஷ், அதாவது அந்த மின்சார அறையில் பணியாற்றக்கூடிய அந்த ஊழியர் சந்தோஷ் அந்த மின்சாரம் வரக்கூடிய அந்த உயர்கள் இருக்கக்கூடிய பகுதியை சென்று ஆய்வு செய்திருக்கின்றார். அப்போது எதிர்பாராத விதமாக அந்த மின்சார வரக்கூடிய அந்த பகுதியிலிருந்து திடீரென வெடித்து தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றன. இந்த தீ விபத்தில் பார்த்தோம்னால் அந்த இடத்தில் பணியாற்றிய சந்தோஷ் பார்த்தோம்னால் காயமடைந்திருக்கின்றார். அவர் தீக்காயம் ஏற்பட்டு தற்போது வேலூர் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார். இந்த சம்பவத்தின் காரணமாக, அதாவது அந்த மின்சார இணைப்பு வரக்கூடிய பகுதியானது வெடித்து சிதறியதின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முழுமையாகவே மின்சாரமானது துண்டிக்கப்பட்டன. இந்த மின்சாரம் துண்டித்ததின் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கக்கூடிய லிப்ட் இயந்திரங்கள் ஆங்காங்கே பாதியிலே நின்றன. அந்த லிப்ட் இயந்திரத்தில் சென்ற சுமார் ஒரு 7 பேர் பார்த்தோம்னால் அந்த லிப்டிலே மாட்டிக்கொண்டனர். லிப்டில் மாட்டிக்கொண்டவுடன் உள்ளே வந்து காற்று வராததின் காரணமாக அவர்கள் கூச்சலிட்டனர். அந்த கூச்சலை கேட்டு அக்கம் பக்கம் இருந்த ஊழியர்கள் அனைவருமே அந்த லிப்டை திறப்பதற்கான முயற்சியில் மேற்கொண்டனர். ஆனால் அந்த லிப்ட் திறக்கப்படவில்லை. பின்பு அந்த லிப்ட் ஆபரேட்டர் செய்யக்கூடிய ஊழியர் அந்த இடத்திற்கு வந்து அந்த லிப்டை திறந்து உள்ளே இருந்த 7 பேரை பாதுகாப்பாக மீட்டு கீழே இறக்கினர். மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் இருக்கக்கூடிய மின்சார அறையில் இருக்கக்கூடிய அந்த மின்சாரம் வரக்கூடிய பகுதிகள் அனைத்துமே தீயில் எரிந்திருக்கின்றன. தற்போது அந்த மின்சாரம் எரிந்திருக்கக்கூடிய பகுதியை தற்போது சரி செய்யும் பணியில் மின்சார ஊழியர்கள் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சம்பவமானது, அதாவது வெப்பம் அதிகமாக இருந்ததின் காரணமாகவே இந்த மின்சாரம் வரக்கூடிய அந்த மோட்டார் பகுதி இருக்கக்கூடிய பகுதியானது வெடித்திருப்பதாக முதற்கட்ட தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இந்த லிப்டில் மாட்டியிருந்தவர்கள் அனைவருமே பாதுகாப்பாக மீட்டு அவர்களையும் பாதுகாப்பாக அனுப்பி வைத்தனர். மேலும் தற்போது சந்தோஷ் என்பவர் பலத்த காயத்துடன் தீக்காயத்துடன் தற்போது வேலூர் தனியார் மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வந்து கொண்டிருக்கின்றார். மேலும் முக்கியமான, அதாவது வேலூரின் தலைமையிடமான இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது இது போன்ற சம்பவம் ஏற்பட்டதால் இந்த பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. பிரவீன்.